ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஐஓடியில் பார்க்க போகிறோம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டாக இருக்கலாம். சில டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கூட கனெக்ட் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி வந்து சொல்லுவோம். சம் ஆஃப் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஐஓடி நெட்ஸ், அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ் அண்ட் தென் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொன்றா இதை தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் அப்படின்னு மீன்ஸ் வாட் அப்படின்னா சென்சஸ் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதான் நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் அப்படின்னு வந்து சொல்வோம். இந்த சென்சார்ஸ் வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி அண்ட் கன்வெர்ட்ஸ் மெஷினரி, அதாவது நம்மளுடைய ஒரு டேட்டாவை எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷனாக கன்வெர்ட் பண்ணுறது தான் சென்சார். அது மூலமாக தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். இந்த டிஜிட்டல் ரெப்ரசன்டேஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து அனதர் டிவைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் பை இன்டெலிஜென்ட் டிவைசஸ் ஆர் ஹியூமன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒன்று பார்க்குறோன்னா, ஒரு ஆப்ஜெக்டை பார்க்குறோன்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்படிலாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் ஆப்ஜெக்ட் இருக்குன்னா, இப்போ யாரெல்லாம் மூவிங் இருக்கா அந்த சென்சார் கேப்சர் பண்ணி எதெல்லாம் ரன்னிங்கில் இருக்கோ மூவிங்கில் இருக்கோ அது தனியாக காமிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதை தனியாக கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக பண்ணி வேறு டிவைஸுக்கு சென்ட் பண்ணும். இதெல்லாம் மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ். இப்போது இந்த சென்சார்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹியூமன் சென்சரி டேட்டா நம்ம சென்ஸ் பண்ணுற டேட்டாவுக்கு ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா, ஆனால் இங்கே டிஜிட்டலைஸில் இருக்க சென்சாருக்கு நமக்கு என்ன இருக்குது, எந்த ஒரு லிமிட்டேஷனுமே இல்லை. இந்த சென்சார்ஸ் கேன் பி ரீடபிள் எம்பர்டட் ஆன ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அந்த ஃபிசிக்கல் ஆப்ஜெக்டை ஈஸியாக கனெக்ட் பண்ணோம் இன்டர்நெட் மூலமா. அது வயர்டாகவும் இருக்கலாம், வயர்லெஸ்ஸாகவும் இருக்கலாம். என்விரான்மெண்ட்குள்ளே நம்ம கூட இன்டர்ப்ரெட் ஆகிறதான் பார்த்தீங்கன்னா சென்சாரோடைய வேலை. இந்த சென்சார் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் நமக்கு வந்து குரூப் ஆகிருக்கு. என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆக்டிவ் ஆர் பேசிவ் ரெண்டு இருக்குது. சென்சார் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அந்த ரிக்வயர்ட் எக்ஸ்டர்னல் பவர், அதாவது ஒரு சென்சார் வந்து கேப்சர் பண்ணி அதோட அவுட்புட் வந்து பவர் சப்ளை பண்ணால் அது ஆக்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் தென் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் பவருமே இல்லாமல் அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறது நம்ம என்ன சொல்லுவோம்னா பேசிவ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்வேசிவ் ஆர் நான் வேசிவ் அப்படின்னு இருக்குது. சென்சார் வந்து எப்படி பேசுகிறோம், சென்சார் இஸ் அ பார்ட் ஆஃப் என்விரான்மெண்ட், அதாவது அந்த சென்சாரை நம்மளால் மெஷூர் பண்ண முடியுதுன்னா அது இன்வேசிவ் அப்படின்னு சொல்லுவோம். அது மெஷூர் பண்ண முடியல அது எக்ஸ்டர்னலாக இருக்கிறது நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா நான் இன்வேசிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்ட் ஆர் நோட் கான்டாக்டு. சென்சார் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கான்டாக்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஓகே, கான்டாக்ட் அப்படின்னா ஃபிசிக்கல் கனெக்ஷன்ஸ் எதாவது தேவைன்னா அது கான்டாக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அண்ட் தென் மெஷரிங்காக இருக்கும், எதை மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்றத கான்டாக்ட் சொல்ல போகிறோம். இது எதுவுமே இல்லாததை நோ கான்டாக்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்சல்யூட் ஆர் ரிலேட்டிவ் இருக்குது. சென்சார் வந்து பார்த்திங்கன்னா எது அப்சல்யூட் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிளாக இருக்கணும் இல்லையா, வேரியபிள் ஸ்கேலபிள் லென்த் அந்த மாதிரி இருக்கிறத பார்த்திங்கன்னா ஸ்கேலபிள் வேல்யூவாக இருக்கிறத நம்ம அப்சல்யூட் சொல்வோம். அண்ட் தென் ஃபிக்ஸ்டு ஆர் வேரியபிள் ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கிறத நம்ம என்ன சொல்வோம்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். சென்சார் வந்து பார்த்திங்கன்னா எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா இண்டஸ்ட்ரி அண்ட் தென் வெர்டிக்கல்லாம் அந்த சென்சார்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். எப்படி ஒரு சென்சாரை மெஷூர் பண்ணுறோம், ஹவு சென்சார்ஸ் மெஷூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெக்கானிசம்ஸ் யூஸ் டு மெஷூர் சென்சரி இன்புட், ஒரு இன்புட் கொடுத்து அண்ட் தென் அவருடைய சென்சாரை நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தெர்மோ எலக்ட்ரிக்கு, எலக்ட்ரோகெமிக்கல், பைசோரெசிஸ்டிவ் அண்ட் தென் ஆப்டிக், எலக்ட்ரிக், ஃப்ளூயிட் மெக்கானிக் அண்ட் தென் ஃபோட்டோ எலாஸ்டிக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சென்சார் மெஷூர் பண்ணுறதுக்கான எக்ஸாம்பிள்ஸு. வாட் சென்சார் மெஷூர், சென்சார் வந்து எதை மெஷூர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வேரியபிள்ஸ், என்னென்ன ஃபிசிக்கல் வேரியபிள்ஸ் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குமோ எல்லாமே வந்து நம்ம பார்க்குறத மெஷூர் பண்ண முடியுமா இருந்தால் அது என்ன பண்ணணும்னா மெஷூர் பண்ணும். ஓகேவா.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் டைப்ஸு. சென்சாரில் டைப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷன் இருக்குது. பொசிஷன் அப்படின்னா அந்த சென்சாருடைய பொசிஷன் எந்த இடத்துல இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்டுடைய பொசிஷன் எந்த எந்த மாதிரி இருக்குது, அது தகுந்த மாதிரி பொசிஷன் தகுந்த மாதிரி மெஷூர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் சொல்வோம். இது வந்து எப்படி அந்த வேல்யூ வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட் ஆர் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ் எப்படி வேணாலும் நமக்கு வந்து இருக்கலாம். அதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியோமீட்டர், இன்க்ளோமீட்டர் அண்ட் த ப்ராக்சிமிட்டி சென்சார். இதெல்லாம் பொசிஷனுக்காக யூஸ் பண்ணுற சென்சார்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஆக்குபென்சி அண்ட் மோஷன். ஆக்குபென்சி சென்சார்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தீங்களா, இப்போ இந்த கும்பலாக ஒரு ஏரியாவில் இருக்காங்க, அதில் என்னென்னலாம் சென்சார்ஸ் வந்து மோஷன், அதாவது ரன்னிங்கில் இருக்காங்க, யாரெல்லாம் நடக்கிறாங்க, அது ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம், பீப்புள்ஸாகவும் இருக்கலாம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன்ஸ் மீன்ஸ் அந்த ரன், அதாவது நடக்கிறது போகிறது அந்த மாதிரி இருக்கிறத டிடெக்ட் பண்ணி காமிக்கிறது தான் ஆக்குபென்சி அண்ட் மோஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கு எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் ஐ அண்ட் தென் ரேடார். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெலாசிட்டி அண்ட் அக்சலேஷன். வெலாசிட்டி அப்படின்றது என்னது, ஸ்பீட் ஆஃப் மோஷன். இப்போ நம்ம ரன்னிங்கில் போகிறோம் இல்லையா, ஒரு பொருள் போகுதுன்னா அந்த சென்ஸ் பண்ணது எவ்வளோ ஸ்பீட் ஆஃப் மோஷனில் அது வந்து ரன் ஆகுதுன்றது சொல்கிறது தான் வெலாசிட்டி. இட் மே பி லீனியர் ஆர் ஆங்குலர், எப்படி வேணால் இருக்கலாம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த வந்து மூவ் ஆகுது, ஸ்ட்ரெயிட் லைன்லையா ரொட்டேஷனில் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா வெலாசிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அக்சலரேஷன் சென்சார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மெஷூர் சேஞ்சஸ் வெலாசிட்டி, அதாவது ஒவ்வொரு வெலாசிட்டியில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீடில் இருக்கும், அந்த ஸ்பீட் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிற வெலாசிட்டியை மெஷூர் பண்ணுறது தான் அக்சலரேஷன் அப்படின்னு வந்து சொல்லும். அதோட எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலோமீட்டர் அண்ட் தென் கைரோஸ்கோப். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் சென்சார்ஸ் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணுறோம் ஒரு சென்சாருக்கு, எந்த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ்ன்றதுன்னு அது தள்ளி விடுறது இல்லையா, அந்த மாதிரி ஃபோர்ஸ் மீன்ஸ் ஸ்பீட் கூட சொல்லலாம். இஸ் அப்ளைட், எந்த அளவுக்கு அந்த ஃபோர்ஸ் அதில் இருக்குது, அண்ட் தென் அதோடைய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ த்ரெஷோல்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான். இதோடைய எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் காஜ் இருக்கு இல்லையா, விஸ்கோமீட்டர், டேட்டில் சென்சார், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதனுடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சென்சார் அப்படின்றது என்னென்னு பார்த்திங்கன்னா இதுவும் ஃபோர்ஸ் சென்சார். ஃபோர்ஸ்ன்றது வேறு, ப்ரெஷர்ன்றது வேறு. ஃபோர்ஸ்ன்றது தள்ளி விடுறது, ப்ரெஷர்ன்றது அழுத்துறது. ஓகேவா. மெஷரிங் ஃபோர்ஸ், எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து லிக்விட்ஸ் ஆர் கேஸஸில் இருக்குன்றது அந்த ப்ரெஷரை அளக்கிறது தான். திஸ் ப்ரெஷர் இஸ் மெஷர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா. நம்ம ஒரு ப்ரெஷரை எப்படி அளப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டேர்ம்ஸ் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் அப்படியான்னு சொல்லுவோம். ஓகேவா. இதோட எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரோமீட்டர், பார்டன் காஜ் அண்ட் தென் பைசோமீட்டர், இதெல்லாம் ப்ரெஷருடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ, எந்த அளவுக்கு அது லைனாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் அது வந்து ஃப்ளோன்னு சொல்லுவோம். இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்னோமீட்டர், மாஸ் ஃப்ளோ சென்சார் அண்ட் தென் வாட்டர் மீட்டர், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதோடைய எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம செகண்ட் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ். இப்போ வந்து ஆக்சுவேட்டர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நேச்சுரல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சென்சார்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டயக்ராம் பாருங்கள், எப்படி வந்து ஒரு சென்சார்ஸ் ஆக்டிவேட்டர் இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்டு, இது டிஜிட்டல் வேர்ல்டு. சென்சார்ன்றது சென்ஸ் மூலிமா மெஷூர் பண்ணுறது, அண்ட் தென் அங்கேருந்து ஆக்ட் பண்ணி அந்த ஆக்சுவேட்டர்ஸ் மூலிமா இந்த டேட்டாவை இங்கே சென்ட் பண்ணுறது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர்ஸ் இஸ் அ காம்ப்ளிமெண்ட், அங்கே இருக்கிற டேட்டாவை இங்கே கொண்டு வரதான் சென்சாரோடைய காம்ப்ளிமெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். டயக்ராமில் நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட் ரெண்டு டைப்ஸ் எப்படி டிவைசஸ் கனெக்ட் ஆகிருக்குன்றதை நம்ம இந்த டயக்ராம்லேயே நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் ஆர் டிசைன் டு சென்சார் வந்து எதுக்காகனா நம்ம பார்க்குறதுக்காக அண்ட் தென் மெஷூரபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் இந்த மெஷூர்மெண்ட் எலக்ட்ரிக் சிக்னல் வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. ஆக்சுவேட்டர்ஸ்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் சிக்னஸை, ஓகேவா, டிஜிட்டல் சிக்னேச்சரை நம்ம என்ன பண்ணோம், நமக்கு எலக்ட்ரிக்கல் சிக்னேட்டாக கன்வெர்ட் பண்ணி இங்கே சென்ட் பண்ணுறதான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவேட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இது வந்து மோஷன், ஃபோர்ஸ் அந்த மாதிரி டைப்ஸில் இருக்கும். இதோடைய கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மோஷன் தே ப்ரொடியூஸ், எந்த டைப் ஆஃப் மோஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லீனியராக, ரொட்டேட்டராக, அண்ட் தென் 2-3 ஆக்சிஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மோஷனுடைய எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் கொடுக்குது இல்லையா,
இப்போ பவர் ஆக்சுவேட்டர்ஸ் கேன் பி கிளாசிஃபைடு பேஸ்ட் ஆன் த பவர் அவுட்புட். நமக்கு ஒரு அவுட்புட் வரும் இல்லையா, பவர் அவுட்புட்டாக தான் இருக்கும். அந்த பவர் அவுட்புட்ன்றது எப்படின்னா ஹை பவராக இருக்கா, இல்லை லோ பவராக இருக்கா, இல்லை மைக்ரோ பவராக இருக்கா, விட்டு விட்டு வருதா அப்படின்றதான் பார்த்திங்கன்னா பவர் ஆக்சுவேட்டர்ஸ் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பைனரி ஆர் கண்டினியூஸ் ஆக்சுவேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஏ கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஸ்டேபிள் ஸ்டேட் அவுட்புட் பொறுத்து தான் அது வந்து கிளாஸிஃபை ஆகும். ஓகேவா, அது பைனரியாகவும் இருக்கலாம், கண்டினியூஸாகவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் அப்ளிகேஷன் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் ஆஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சென்சார் எங்கே யூஸ் ஆகுது இண்டஸ்ட்ரி ஆர் வெர்டிக்கல்ல, அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்சுவேட்டர்ஸும் இங்கே வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் எனர்ஜி என்ன ஆக்சுவேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா எனர்ஜி டைப்பில் தான் உருவாகும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் அண்ட் தென் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரோ மெக்கானிக்கல், எலக்ட்ரோ மேக்னெட், ஹைட்ராலிக் அண்ட் பனோமேட்டிக் ஆக்சுவேட்டர்ஸ், ஸ்மால் மெட்டீரியல், மைக்ரோ அண்ட் நானோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனர்ஜி டைப் ஆக்சுவேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம வந்து சென்சார்ஸ் பார்த்தாச்சு, ஆக்சுவேட்டர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸு. ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் குவைட் சிம்ப்ளி அண்ட் பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த ஐஓடி அப்படின்னு வந்து சொல்வோம். இஸ் எ டிவைஸ் ஹேஸ் எ மினிமம். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸ் தான். அந்த டிவைஸ் மூலிமா ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கும்போது அதுக்கான கிளியரன்ஸ் அண்ட் தென் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா. இதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு ப்ராசஸிங் யூனிட் சம் ஆப்ஜெக்ட் சம் டைப் ஆஃப் ப்ராசஸிங் யூனிட் இருக்கும். இது வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா டேட்டாவை அக்வயர் பண்ணி ப்ராசஸிங் அண்ட் அனலைசிங், ஒரு டேட்டாவை பார்த்து அதை ப்ராசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அண்ட் தென் சென்சார் மூலிமா நமக்கு என்ன பண்ணுவோம் ஒரு கண்ட்ரோல்ஸ்லேருந்து அண்ட் தென் என்னென்ன இருக்குது அந்த ஆப்ஜெக்டில் அது என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அது நேரம் என்ன பண்ணோம் நம்மளுடைய கம்யூனிகேஷன் பவர் சிஸ்டத்துக்கு கொண்டு போய் விடும். அதான் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங் யூனிட் அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்சார்ஸ் ஆர் ஆக்சுவேட்டர்ஸ். இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா இஸ் அ கேப்பபிள் ஆஃப் இன்டராக்டிங் வித் த ஃபிசிக்கல் வேர்ல்டு த்ரூ நம்ம ரெண்டுமே வேணும் இல்லையா, சென்சார்ஸ் அண்ட் ஆக்டிவேட்டர்ஸ் மூலிமா தான் ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன்ட்ராக்ட் பண்ணவே முடியும். இட்ஸ் டஸ் நாட் நீட் டு கண்டெயின், அதாவது சென்சார்ஸும் ஆக்டிவேட்டர்ஸும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் வந்து எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டிவைஸ். இந்த கம்யூனிகேஷன் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வித் அதர் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ். கம்யூனிகேஷன் டிவைஸ் எதுக்காகனா ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு த்ரூ அவுட் சைட் வேர்ல்டை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன் டிவைஸ். இது வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி எய்தர்ட். இப்போ நம்ம அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எய்தர் ஒயர்ட் ஆர் ஒயர்லெஸ், எப்படி வேணாலும் நமக்கு வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் சோர்ஸ். ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஹவ் காம்போனன்ட் தட் கேன் நீட் டு பி பவர். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா பவர் சோர்ஸ் இருக்கணும் இல்லையா, ஒரு பவர் சோர்ஸ் இருந்தால் தான் கண்டிப்பாக பவர் வந்து இருக்கணும். இந்த மோஸ்ட் சிக்னிபிள் பவர் கன்சப்ஷன் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நமக்கு வந்து பவர் கன்சப்ஷன் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெண்ட்ஸ் இன் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ். என்னென்ன ட்ரெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சைஸ் இஸ் டிக்ரீசிங். இப்போ ஸ்மார்ட் ஆப்ஜெக்டே நம்ம யூஸ் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறதை விட இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்னதாகவே இருக்குது. நம்மளால் பார்க்க முடியாத, நம்ம கண்ணால் பார்க்க முடியாத சைஸில் கூட நமக்கு வந்து என்ன இருக்குது இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது. இது ரெடியூஸ் பண்ணுறதுலாம் நமக்கு ஈஸியாக இருக்குது. அந்த ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து வெறும் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் இஸ் டிக்ரீசிங். இப்போ வர ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பவர் கன்சப்ஷன் வந்து லெஸ் பவர் கன்சப்ஷனில் இருந்தாவே நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஒர்க் ஆகும். சம் பேட்ரி பவர் சென்சார்ஸ் லாஸ்ட் டு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பேட்ரி வச்சு யூஸ் பண்ணுவோம். பேட்ரி வச்சு யூஸ் பண்ணும்போது ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போலாம் அப்படி கிடையாது. லெஸ் பவர் கன்சப்ஷன் கொஞ்ச நேரம் இருந்தாவே அது வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் பவர் இஸ் இன்க்ரீஸிங். நம்மளுடைய ப்ராசஸிங் பவர் இதுக்கு முன்னாடி இருந்ததோட மோர் பவர்ஃபுல் அண்ட் ஸ்மாலராக இருக்குது, ஸ்பீடாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டிஸ் ஆர் இம்ப்ரூவிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் கேப்பபிலிட்டிஸ் நமக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் ஸ்பீட்ஸ் ஆர் கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால் நமக்கு ரேஞ்சும் நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகினே தான் நமக்கு வந்து இருக்குது. இப்போ ஐஓடி வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் அண்ட் மோர் பர்சனலைஸ் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லா இடத்துலையுமே நம்மளால் இது வந்து யூஸ் பண்ண முடியுது.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பீயிங் இன்க்ரீஸிங் ஸ்டாண்டர்டைஸ்டு. இது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்டாண்டர்டைஸ்ட் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதனால் நம்ம இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்குது, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்குது. அண்ட் தென் அட்வான்ஸ்டு நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து நல்லா மோர் அண்ட் மோர் ஓப்பன் சோர்ஸ் எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கிறனால நம்ம அட்வான்ஸ் ஐஓடிலாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியுது. இப்போ இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.